ஹரிதா, காலேஜுக்கு நேரமாச்சு, வரலையா நீ அப்படின்னு கூப்பிடும்போது ஹரிதா கண்ணாடி முன்னாடி நின்னு மேக்கப் பண்ணிக்கிட்டு, அக்கா இதோ வந்துடுறேன், கொஞ்ச நேரம். இன்னும் எவ்வளவு நேரம்டி உனக்கு? டெய்லி உன்னால தாண்டி எனக்கு காலேஜுக்கு நேரமாகுது. அக்கா இருக்கா, காலேஜில் நான் தான் ரொம்ப அழகா இருக்கிறது. இப்ப நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணேனா அப்புறம் எனக்கு போட்டியா யாருன்னா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஹரிதா வேகமா ரெடியாகி வெளியே வந்தா. என்ன அக்கா உந்து, அப்பா கிட்ட சொல்லி நான் புது சைக்கிளை வாங்கிக்கிறேன், நீ என்ன ரெடியாகவே விட மாட்டேங்கிற. அம்மா தாயே, அப்பாவுக்கு அந்த மாதிரி கஷ்டத்தை மட்டும் கொடுக்காதம்மா. அப்பா பாவம், நம்மளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இருக்கிறது இது ஒரே சைக்கிள், பரவாயில்ல, எனக்கு லேட் ஆனாலும் நீ மெதுவாவே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வா, வேணும்னா போய் பண்ணிக்கோ. அப்படி வா என் வழிக்கு. எப்ப பார்த்தாலும் சீக்கிரமா எந்திரிச்சு காலேஜுக்கு வா வான்னு என்ன உயிரை வாங்குறது. அம்மா தாயே, இப்ப வரியாமா போலாம் அப்படின்னு சொல்லி அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் காலேஜுக்கு போனாங்க. தங்கச்சி, இப்ப லேட் பண்ண மாதிரி சாயங்காலம் லேட் பண்ணாத. ஐயோ அக்கா, சரி அக்கா, எப்ப பார்த்தாலும் உந்து இதுதான் பிரச்சனை, சாயங்காலம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிட்டா. என்னவோ இவ காலையில காலேஜுக்கு வரும்போதும் லேட்டா வரா, சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போதும் லேட்டா வரா. இப்படி தனக்குள்ள தானே புலம்பிக்கிட்டு சந்திரிகா காலேஜுக்கு போனா. இப்படி சாயங்காலமாச்சு. சந்திரிகா ஹரிதாவை கூப்பிடுறதுக்காக காலேஜு கிட்ட வந்தா. ஹரிதாவும் வந்தா. சந்திரிகா ஹரிதாவை பார்த்து, தங்கச்சி இன்னைக்கு நீ சைக்கிள் ஓட்டுறியா? எனக்கு ஏனோ ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்கா, சரியா சாப்பிடலையா? இல்லடி, நான் சாப்பிட்டேன், இருந்தாலும் எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. சரிக்கா, நீ என் பின்னாடி கட்டியா பிடிச்சுக்கிட்டு உக்காந்துக்கோ. இப்படி சொல்லி ஹரிதா சைக்கிளை ஓட்டும் போது சந்திரிகா ஹரிதா பின்னாடியே உக்காந்துருந்தா. இப்படி 2 பேரும் கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுக்கு போயிட்டாங்க. அக்கா, சரிக்கா, நீ போய் ரெஸ்ட் எடு. சரி அக்கா, உனக்கு சாப்பிடுறதுக்கு நான் ஏதாவது கொண்டு வரேன். தங்கச்சி, எனக்கு புழுப்பா ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு தோணுது, அது மாதிரி கொண்டு வா. சரி அக்கா, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் போய் உனக்கு ஏதாவது கொண்டு வரேன் அப்படின்னு வெளியே வந்தா. மாங்காய் மரத்துல இருந்து ஒரு மாங்காவை பிரிச்சுட்டு போய், அக்கா இந்தாக்கா மாங்காய் சாப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா ஹரிதா கொண்டு வந்த மாங்காவை வாங்கி சந்தோஷமா சாப்பிட்டா. இத இவங்க அம்மா பாத்துக்கிட்டே இருந்தாங்க. 1 நாள் 2 நாள் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் சந்திரிகா டெய்லி மாங்காய் சாப்பிடுறது பார்த்து அவங்க அம்மாவுக்கே சந்தேகம் வந்துச்சு. ஒரு நாள் சுரேகா சந்திரிகா கிட்ட வந்து, அம்மா சந்திரிகா, ஏமா நீ கொஞ்ச நாளாவே ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு சந்தேகப்பட்டு கேட்டா. தெரியலம்மா, எனக்கு ஏனோ ரொம்ப டயர்டா இருக்கு. காலேஜுக்கு கூட நீ போல, வீட்லயே இருக்கிறியே. ஆமாமா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. சரிம்மா, நான் டாக்டரை வர சொல்றேன் இரு அப்படின்னு சுரேகா டாக்டரை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு போனா. அதுக்குள்ள சந்திரிகா, என்னன்னே தெரியல, எனக்கு ஏனோ கொஞ்சம் சோர்வாவே இருக்கு, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே இப்படி தனக்குள்ள தானே யோசிச்சுக்கிட்டு இருந்தா. இப்படி கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அம்மா டாக்டரை கூட்டிட்டு வந்தாங்க. டாக்டர், என் பொண்ணு நேத்துல இருந்து ஏனோ ஒரு மாதிரியா இருக்கா. சரி, நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு டாக்டர் சந்திரிகாவை செக் பண்ணாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் ஆச்சரியப்பட்டாங்க. இருந்தாலும் டாக்டர் ஒரு 2-3 தடவை சந்திரிகாவை செக் பண்ணாங்க. இந்த விஷயத்த உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. டாக்டர், என்ன ஆச்சு டாக்டர் என் பொண்ணுக்கு? உங்க பொண்ணு 3 மாசமா கர்ப்பமா இருக்காங்க, அதனாலதான் அவளுக்கு கொஞ்சம் சோர்வா இருக்கு அப்படின்னு டாக்டர் சொன்னப்போ எல்லாரும் ஷாக் ஆகி டாக்டரையே பார்த்தாங்க. டாக்டர், என்ன சொல்றீங்க டாக்டர்? என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. சந்திரிகாவுக்கு கல்யாணம் ஆகலன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் இந்த விஷயத்த சொல்றேன். என்ன டாக்டர் சொல்றீங்க? நான் பிரெக்னென்ட்டா? என் சந்திரிகா, உனக்கு தெரியாதா எப்படி நீ பிரெக்னென்ட் ஆனே அப்படின்னு கேக்கும்போது சுரேகா சந்திரிகா அழுந்துகிட்டே நின்னாங்க. டாக்டர், என் பொண்ணு இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணுவான்னு நான் யோசிக்கல. இந்த விஷயத்த வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. இந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சா என்னோட வீட்டு கௌரவமே போயிடும். நீங்க கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்த நாங்க எப்பவுமே வெளியே சொல்ல மாட்டோம். இப்படி சுரேகா டாக்டருக்கு காசை கொடுத்து அனுப்பிட்டா. என்ன சந்திரிகா இது, நீ இவ்ளோ கெட்ட வேலை செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. அம்மா, நான் எந்த தப்பும் செய்யலம்மா, தயவு செஞ்சு என்ன நம்புங்கம்மா. அப்போ டாக்டர் சொன்னது பொய்யா? சீ, எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணினோ உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு அம்மாவா இருக்கேன். அம்மா, அந்த மாதிரி சொல்லாதீங்கம்மா, நான் உங்க பொண்ணுமா, அந்த மாதிரி ஒரு தப்ப நான் பண்ண மாட்டேம்மா. உன்ன மாதிரி ஒருத்தி இந்த வீட்ல இருந்தா
எங்களுக்கு எப்படி இந்த ஊருக்குள்ள மரியாதை கிடைக்கும்னு நீயே யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சுரேகா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. நான் எந்த தப்பும் பண்ணல. எங்க அம்மா கூட என்ன நம்பல அப்படின்னா யாருதான் என்ன நம்புவாங்க? எங்கேயாவது போய் செத்துடலாம் அப்படின்னு பார்த்தா வயித்துல குழந்தை வேற வளருது. இந்த நிலைமையில நான் எங்க போறது? இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது தூரமா போயிட்டா அப்புறம் யாருமே என்ன தேட மாட்டாங்க. எங்கேயாவது வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சந்திரிகா வீட்டை விட்டு தூரமா பட்டணத்துக்கு போயிட்டா. இப்படி சந்திரிகா வீட்டை விட்டு போனாலும் அப்பா அம்மா அவளை பார்த்து கண்டுக்கவே இல்ல. ஹால்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிற சுரேகா, ஹரிதா ஹரிதா இங்க வாமா அப்படின்னு ஹரிதாவை கூப்பிட்டா. என்னம்மா, எதுக்காக வர சொன்னீங்க? உனக்கு ஒரு நல்ல சம்பந்தத்தை பார்த்திருக்கோம். பையன் பட்டணத்துல ஏதோ வேலை செய்யறான். பையனோட கேரக்டர் எல்லாமே நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கோம். அம்மா, நான் இன்னும் படிக்கணுமா? அதனாலதான் செஞ்சு வச்ச காரியத்தை நாங்க 2 பேரும் மறக்கலாமா? இன்னும் நீயும் அப்படியே செஞ்சுட்டன. அதனாலதான் உனக்கு ஒரு பையன் கூட கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எங்களோட கடமை முடிஞ்சிரும் அப்படி சொல்லி கையில இருக்கிற பையனோட போட்டோவை காட்டினா. ஹரிதாவுக்கு போட்டோ பார்த்த உடனே பையன் புடிச்சு போச்சு. இப்படி சுரேகா டைமை வேஸ்ட் பண்ணாம வினோத் கூட ஹரிதாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா. ஹரிதா பட்டணத்துக்கு போயிட்டா. ஒரு நாள் அவ மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. வினோத் கவலையோட டாக்டரை கூட்டிட்டு வந்தா. டாக்டரும் ஹரிதாவை செக் பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஹரிதா 2 மாசம் கர்ப்பிணி அப்படின்னு சொன்னாங்க. டாக்டர், ரொம்ப நல்ல விஷயம் டாக்டர். வினோத், ஹரிதா ரொம்ப வீக்கா இருக்காங்க. அவங்கள நல்லபடியா பாத்துக்க வேண்டிய கடமை உங்களோட இது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஆமா வினோத், நான் கூட இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நம்ம வீட்டுக்கு ஒரு குழந்தை வரப்போகுதுல. நீ கவலைப்படாத ஹரிதா, உன்னை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சொன்னா. இப்படி கொஞ்ச நாள்லயே ஹரிதாவுக்கு டெலிவரி ஆச்சு. ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த விஷயம் தெரிஞ்சு சந்திரிகா அங்க வந்தா. அக்கா, எப்படிக்கா இருக்க? இங்க இருக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? நீ இருக்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்த. சரிக்கா, வாக்கா உக்காரு. இவன் என்னோட பையன். இவன் எப்படி இருக்கான்? இவன் பாக்குறதுக்கு அச்சு அசல் உன்ன மாதிரியே இருக்கான். அந்த நேரம் பார்த்து வினோத் வந்தா. ஹரிதா வினோத சந்திரிகாவுக்கு அறிமுகப்படுத்தி வச்சா. சரி ஹரிதா, போய் காஃபி கொண்டு வா அப்படின்னு சொன்ன உடனே காஃபி கொண்டு வர போனா. ஆமா, நீ எதுக்காக இங்க வந்த? முதல்ல இங்க இருந்து கிளம்பிப்போ. ஏன் வினோத் அப்படி பேசுற? நான் இங்க வரக்கூடாதா? நீ இங்கெல்லாம் வரக்கூடாது, போயிடு அப்படின்னு சொன்ன உடனே குழந்தைய கொடுத்துட்டு போயிட்டா. இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு. அடிக்கடிக்கு சந்திரிகா வந்து ஹரிதாவையும் குழந்தையும் பாக்குறதும், வினோத் சந்திரிகா கிட்ட பேசுறதும் ஹரிதா பார்த்து அவளுக்கு உள்ளுக்குள்ள சந்தேகம் வந்தது. இப்படி ஒரு நாள் எப்பவும் போல சந்திரிகா ஹரிதாவை பார்க்க வீட்டுக்கு வந்தா. அக்கா, நீ ஒவ்வொரு நாளும் என்னோட வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்க. எதுக்காக வர? உண்மை சொல்லு. வினோத் கூட உன்னை பக்கத்துல கூப்பிட்டு ஏதோ சொல்றாரு அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா, வினோத் என்னம்மா என்கிட்ட சொல்றாரு? அக்கா, எதுக்காக நீ வீட்டை விட்டு வெளியே போனேன்னு எல்லா விஷயம் எனக்கு தெரியும். இருந்தாலும் அக்கான்னு பாக்குறேன். என்ன ஹரிதா அப்படி சொல்ற? அக்கா, இதுக்கப்புறம் என் வீட்டுக்கு நீ வர வேண்டாம். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. இதுக்கப்புறம் என் வீட்டுக்கே வராத. எப்படி ஹரிதா என்னால வீட்டுக்கு வராம இருக்க முடியும்? என் குழந்தைய பார்க்காம இருக்க முடியாது. என்னது, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அப்படி சொன்ன உடனே ஹரிதா கோவமா, என்னக்கா பேசுற? உனக்கு என்ன பைத்தியமா? என் குழந்தை எப்படி உன் குழந்தையாகும்? ஏதோ பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அக்காவாச்சே அப்படின்னு வீட்டுக்குள்ள விட்டா இந்த குழந்தை உன் குழந்தைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது வினோத் வந்தா. வினோத், உண்மை சொல்லுங்க. அக்காவுக்கும் உங்களுக்கும் நடுவுல என்ன இருக்கு? ஏய், வாய மூடுறி. உன் அக்காவை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்க? உனக்கு டெலிவரி பெயின் வந்து உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகும்போதே உன் வயிற்றுல இருந்த குழந்தை செத்து போச்சு. அதுக்கப்புறம் சந்திரிகாவோட குழந்தையதான் உன் குழந்தை மாதிரி உனக்கு கொடுத்தாங்க. இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா உன்னால இதை தாங்க முடியாதுன்னு மறைச்சிட்டோம். அதனாலதான் அவங்க குழந்தைய பாக்குறதுக்காக டெய்லி வராங்க. என்னங்க நீங்க சொல்றீங்க? இந்த குழந்தை அக்கா குழந்தையா? ஆமா ஹரிதா, என்னோட வீடு ரொம்ப சின்ன வீடு. இந்த குழந்தை என் கூட இருந்தா அந்த சின்ன வீட்ல ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். அதே உன் கூட இருந்தா அவன் நல்லபடியா வளருவான். அதனாலதான் என் குழந்தைய உனக்கு கொடுத்தேன். அக்கா, என்ன மன்னிச்சிடுக்கா. விஷயம் தெரியாம உன்னை திட்டிட்டேன். நம்மளுக்கு எதுக்கு ஹரிதா மன்னிப்பெல்லாம் அப்படின்னு அன்னையில இருந்து சந்திரிகா எப்ப குழந்தைய பாக்கணுமோ அப்ப வீட்டுக்கு வந்துட்டு இருந்தா. ஹரிதா கூட அவ அக்காவை எதுவுமே சொல்லிக்கிட்டு இருக்கல. சந்திரிகா ஹரிதா 2 பேரும் ஒரே வயித்துல பிறக்காம இருந்தாலும் 2 பேரும் ஒரு தாய் பசங்க மாதிரி ஒத்துமையா இருப்பாங்க.
ஒன்னாவே சாப்பிடுவாங்க, ஒன்னாவே வேலை செய்வாங்க, ஒன்னாவே படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. இது அவங்களோட சித்தியான சுபத்ராவுக்கு பிடிக்கல. சுபத்ராவுக்கு சந்திரிகா எப்பெல்லாம் ஒண்டியா கிடைப்பாலோ அப்பெல்லாம் சந்திரிகாவை அடிச்சுக்கிட்டு இருந்தா. சந்திரிகா கண்ணீரை விட்டுக்கிட்டு இருந்தா. அத பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா. சித்தி, இப்ப நான் எதுவுமே செய்யலையே. உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்டி என் பொண்ணு கூட சேர்ந்து ஒத்துமையா இருக்காதேன்னு. சித்தி, நான் தங்கச்சிய விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் தங்கச்சி என் கூடயே இருக்கிறா. இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் என்கிட்ட சொல்லாதடி. என் பொண்ணு விட்டு நீ எவ்வளவு தூரமா இருக்கியோ உனக்கு அவ்வளோ நல்லது. எனக்கு கோவம் வந்தா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு நல்லா தெரியும் தானே? தெரியும் சித்தி. சுடு தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்துவீங்க, கரண்டியால சூடு வைக்குவீங்க. அதுக்கப்புறம் நைட்ல நான் படுத்து தூங்கும் போது ஐஸ் கியூபை எடுத்துட்டு வந்து என் வாயில போட்டு கத்தாத மாதிரி வாய மூடிடுவீங்க. மீறி சத்தம் போட்டா அடிப்பீங்க. இப்படி நீங்க குடுக்கற கஷ்டத்தை என்னால தாங்க முடியாம நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியாது சித்தி. இந்த மாதிரி ஒரு நரகத்தை அனுபவிக்கிறதுக்கு என் பொண்ணுகிட்ட இருந்து நீ தூரம் இருக்கலாம்ல. என் பொண்ணுகிட்ட இருந்து தூரம் இருந்தா உனக்கு நான் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன். சித்தி, தங்கச்சிக்கிட்ட இருந்து எப்படி தூரமா இருக்கிறதுன்னு எனக்கு சொல்லி கொடுங்க சித்தி. நான் அப்படியே இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சுபத்ரா ஹரிதா கிட்ட எப்படி இருக்கணும்னு எல்லாமே சந்திரிகா கிட்ட சொல்லி கொடுத்தா. சரிங்க சித்தி, நீங்க சொன்ன மாதிரி செஞ்ச தங்கச்சிக்கு என் மேல கோவம் வந்து தூரமா இருக்குவாளா? கண்டிப்பா இருப்பா. போ, கண்டிப்பா செய்யறேன் சித்தி அப்படின்னு சந்திரிகா அங்கிருந்து போயிட்டா. இப்போ சுபத்ராவுக்கு சந்திரிகா மேல சந்தேகம் வந்து இவ நான் சொன்ன மாதிரி செய்ய மாட்டா போல. இவ செய்யறாளா இல்லையான்னு இவ மேல ஒரு கண்ணை வச்சிருக்கணும். ஒரு வேளை இவ செய்யலன்னா அந்த வேலைய நான் செஞ்சுட்டு அந்த பழிய தூக்கி சந்திரிகா மேல போட்டுடணும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிட்டா. இப்படி மறுநாள் காலையில, ஏய் சந்திரிகா. சொல்லுங்க முதலாளி அம்மா. அக்கா, முதலாளி அம்மா இல்ல, அவங்க நம்மளுக்கு அம்மா. நான் உனக்கு மட்டும்தான் அம்மா, அவளுக்கு முதலாளி அம்மா தான். அம்மா, நீங்க இப்படி எல்லாம் பேசுறது தப்புமா. அப்படியெல்லாம் பேசாதீங்க. ஏ சந்திரிகா, நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. சொல்லுங்கம்மா. இன்னையில இருந்து நீ கேஸ்ல சமைக்க கூடாது. அம்மா, கேஸ்ல சமைக்காம வேற என்னத்துலமா சமைக்கிறது? உங்க அக்கா விறகுல சமைக்குவாடி ஹரிதா. அம்மா, நானும் விறகுல தான் சமையல் செய்யணுமா? விறகுல சமையல் செய்ய வேண்டிய அவசியம் உனக்கு என்னடி வந்துச்சு? நீ இந்த வீட்டு மகாராணி. சாரி மம்மி, இந்த வீட்டு எஜமானி நான் இல்லம்மா, அக்கா தான். ஏ சந்திரிகா, உனக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? புரியுது முதலாளியம்மா. இன்னையில இருந்து துணிய வாஷிங் மிஷின்ல துவைக்க கூடாது, நீ கையில தான் துவைக்கணும். மம்மி, நீங்க என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நான் தெரிஞ்சுதான் பேசுறேன். ஏ சந்திரிகா, உனக்கு நான் சொல்றது புரியுது தானே? புரியுது முதலாளியம்மா. துணிய இன்னைக்குல இருந்தே ஆத்தங்கரைக்கு துவைக்கிறதுக்காக போ. சரிங்கம்மா, நான் போறேன். அம்மா, அக்கா வீட்ல எவ்வளவு வேலைய ஒண்டியா செய்யறா. நானே துணி துவைக்க ஆத்தங்கரைக்கு போறேம்மா. ஏய், நீ வாய மூடுறி. போய் ரூம்குள்ள போய் படி. நான் போக மாட்டேம்மா. அக்காவை நீங்க வேலைக்காரியா பாக்குறீங்க. ஆனா இந்த காலத்துல வேலைக்காரங்க கூட எஜமானிங்க சொல்ற பேச்ச கேட்காம எகுத்து தான் பேசுவாங்க. அக்கா இந்த வேலைய செய்ய மாட்டேன், செய்ய விட மாட்டேன். சுபத்ரா சந்திரிகாவுக்கு அடிச்சா. அத பார்த்த உடனே, என்ன ஹரிதா, இப்பவும் இங்கே நின்னு இருப்பியா இல்ல உள்ள போய் படிக்கிறியா? மம்மி ப்ளீஸ் மம்மி, அக்காவை அடிக்காதீங்க, நான் போய் படிக்கிறேன் அப்படின்னு ஹரிதா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. அன்னைக்கு நைட்டு சந்திரிகா கிச்சன்ல உக்காந்துக்கிட்டு கார சாப்பாட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. ஹரிதா கையில சாப்பாடு எடுத்துக்கிட்டு அங்க வந்தா. அக்கா வாக்கா, நம்ம 2 பேரும் ஒன்னா சாப்பிடலாம். அவளை பார்த்த சந்திரிகா, தங்கச்சி நீ அம்மா கூட சேர்ந்து சாப்பிடலையா? என்னைக்குக்கா நான் உன்னை விட்டு சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹரிதா சந்திரிகாவுக்கு ஊட்டி விட்டா. சந்திரிகாவும் சாப்பாடு எடுத்து தங்கச்சிக்கு ஊட்டி விட்டா. அது எல்லாத்தையுமே சுபத்ரா ஒரு ஓரத்துல இருந்து பாத்துட்டா. இவங்க 2 பேரை எவ்வளவுதான் பிரிச்சு வச்சாலும் இவங்க ஒத்துமையா சேர்ந்துக்கிறாங்க. எப்படியாவது இவங்க 2 பேரை பிரிச்சே ஆகணும் அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பிட்டா. ஹரிதா சந்திரிகா 2 பேரும் ஒன்னாவே கிச்சன்ல தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. மறுநாள் காலையில ஹரிதா சோஃபா மேல உக்காந்துருந்தா. சுபத்ரா, என்ன ஹரிதா, என்ன தமாசாடுறியா? இங்க உக்காந்து இருக்க, காலேஜுக்கு கிளம்பி போ. இல்ல மம்மி, நான் இன்னைக்கு காலேஜுக்கு போக மாட்டேன். சந்திரிகா என்னோட பொண்ணு இல்ல, அவ சவத்தி பொண்ணு. சந்திரிகா சவத்தி பொண்ணுதான். அம்மா, ஊரு முழுக்க எங்களை பார்த்து ஜனங்க கொண்டாடுறாங்க. ஆனா நீங்க மட்டும்தான் எங்களை பிரிக்கணும்னு பாக்குறீங்க. நான் உனக்கு மட்டும்தான் அம்மா, அவளுக்கு எஜமானி அம்மா தான். நீ வாய மூடிக்கிட்டு காலேஜுக்கு கிளம்பி போ. அம்மா, நான் காலேஜுக்கு போக மாட்டேன். நான் காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம்
நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் போக மாட்டேன். லட்சக்கணக்குல உனக்கு ஃபீஸ் கட்டி உன்னை காலேஜுக்கு அனுப்புறது வீட்டுல வச்சுக்கிறதுக்கு இல்ல, காலேஜுக்கு போறதுக்கு. காலேஜ் பேக் எடுத்து தோல் மேல போட்டுக்கிட்டு கிளம்பி காலேஜுக்கு போ. மம்மி, நான் காலேஜுக்கு போக மாட்டேன். நான் காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் அக்காவை நீங்க எங்க அனுப்புவீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் போக மாட்டேன் மம்மி. சந்திரிகா. சந்திரிகா உடனே அங்க வந்தா. சந்திரிகாவை அடிச்சா. சரியா கேட்டுக்க ஹரிதா, நான் சொன்ன மாதிரி நீ கேக்கலன்னா உன்னோட அக்கா சந்திரிகாவுக்கு தான் சரியா அடிப்பேன். இன்னும் நீ இங்கே நின்னுகிட்டு இருந்தா அவளுக்கு நான் சூடு வைக்க போறேன். சரி சரி மம்மி, நான் இங்க இருந்து போறேன். அக்காவை அடிக்காதீங்க, திட்டாதீங்க. அவ எந்த தப்பும் செய்யல. அக்கா பாவம் மம்மி. நான் இப்பவே காலேஜுக்கு போறேன் மம்மி. அப்படி சொல்லி ஹரிதா ரூமுக்கு போனா. சந்திரிகா அழுதுகிட்டே இருந்தா. ஹரிதா ரூமுக்குள்ள போய் பேக கொண்டு வந்தா. சாரி அக்கா, என்னால தானே அம்மா உன்னை அடிக்கிறாங்க. அக்கா நீ அழுவாத, நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி காலேஜுக்கு கிளம்பி போயிட்டா. தங்கச்சின்னு சொன்ன உடனே மறுபடியும் சுபத்ரா சந்திரிகாவுக்கு அடிச்சா. ஹரிதா ஜன்னலுகிட்ட வெளியே நின்னுகிட்டு வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தா. சித்தி, தங்கச்சி காலேஜுக்கு போயிட்டா இல்ல சித்தி? யாரடி உனக்கு சித்தி? நான் உனக்கு எஜமானி அம்மா. நீ இந்த வீட்டோட வேலைக்காரி. நீ என்ன எஜமானி அம்மான்னு தான் கூப்பிடணும். என் பொண்ணு உனக்கு சின்ன எஜமானி அம்மா. உஷாரா இரு, தப்பாயிடுச்சு எஜமானி அம்மா அப்படின்னு சந்திரிகா சொல்றத பார்த்து ஹரிதா அக்காவை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டா. வீட்டுக்கு போய் முதல்ல விறகு கொண்டு வா. சரிங்க சித்தி, கொடாலிய கொண்டு போய் விறகு கொண்டு வர அப்படின்னு கொடாலிய கொண்டு வர உள்ள போனா. அக்கா, நம்ம காட்டுல சந்திக்கலாம். சந்திரிகா வீட்டுக்குள்ள போய் கொடாலிய எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போனா. ஹரிதா காட்டுக்கு போய் ஒரு பெரிய பாறாங்கல்லு மேல உக்காந்துக்கிட்டு சந்திரிகாவுக்காக காத்துக்கிட்டு இருக்கும் போது சந்திரிகா வந்தா. தங்கச்சி, நீ காலேஜுக்கு போலியா? இங்க இருக்க? அக்கா, உன்னை இப்படி தவிக்க விட்டுட்டு நான் எப்படிக்கா காலேஜுக்கு போறது? நீ கொடாலிய கூட, நான் விறகு வெட்டுறேன் அப்படின்னு பலவந்தமா கொடாலிய எடுத்துக்கிட்டு விறகு வெட்ட போனா. அப்போ அந்த வழியா வந்த அரவிந்த், ஓஹோ இதான் நடக்குதா, இப்ப பாரு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சுபத்ராவுக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்னா. அத்தை, சந்திரிகா படிக்கல, நீ மட்டும் என்ன படிக்க போற அப்படின்னு பலவந்தமா ஹரிதா கையில கொடாலிய கொடுத்து விறகு வெட்ட அனுப்பியிருக்கா. சரி, நான் பாத்துக்கிறேன் அரவிந்த் அப்படின்னு சொல்லி போனை வச்சுட்டா சுபத்ரா. அதுக்கப்புறம் சந்திரிகா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தப்போ அந்த விறகுல இருந்தே ஒரு பெரிய கம்பை எடுத்து சந்திரிகாவை சரியா அடிச்சா. அதுக்கப்புறம் யாருக்குமே தெரியாம சந்திரிகாவை கூட்டிட்டு போய், இதுக்கப்புறம் நீ கீழேயே வரவே கூடாது, இங்கே படுத்து சாவு அப்படின்னு சொல்லி சந்திரிகாவை அங்கே விட்டுட்டு வந்துட்டா. சந்திரிகா அங்கேயே படுத்து தூங்குனா. சாயங்காலம் ஆனப்போ காலேஜுக்கு போன மாதிரி ஹரிதா வீட்டுக்கு வந்தா. வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆனா கூட சந்திரிகாவை பார்க்கவே இல்ல. அம்மா, அக்கா எங்கம்மா? நான் எங்கேயுமே அனுப்பலமா. அக்கா எங்கம்மா போனா? எனக்கு தெரியாது. மழை வந்துகிட்டு இருக்கு, இருட்டாயிடுச்சு. அப்ப அந்த ஊர்ல ஜோரா மழை வந்துகிட்டு இருந்தது. ஹரிதா அக்கா காணோம் அப்படின்னு கையில கொடைய எடுத்துக்கிட்டு அக்காவை தேடுறதுக்காக ஊரு முழுக்க தேடினா. தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் கேட்டா. யாருமே சந்திரிகாவை பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கவலையோட வீட்டுக்கு திரும்பி வந்தா. அன்னைக்கு நைட்டு முழுக்க மழை வந்துகிட்டே இருந்தது. சுபத்ரா நல்லா படுத்து தூங்குனா. ஹரிதாவுக்கு மட்டும் தூக்கம் வரல. அக்காவை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா மாடி மேல சந்திரிகா அந்த கொற்ற மலையிலேயே படுத்துக்கிட்டே இருந்தா. இப்படி கொஞ்ச நேரம் ஆச்சு. காலையில ஆனதுக்கு அப்புறம் சுபத்ரா மாடிக்கு வந்தா. சுபத்ரா வந்து பாக்கும்போது அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் பாய் போட்டுக்கிட்டு போர்வை போத்திக்கிட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே சுபத்ராவுக்கு ரத்த சம்பந்தம் அப்படின்னா என்னன்னு சுபத்ராவுக்கு அப்பதான் தெரிஞ்சது. அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் அம்மாவை பார்த்த உடனே எந்திரிச்சு நின்னாங்க. இங்க பாருங்க மம்மி, எங்களை 2 பேரையும் அக்கா தங்கச்சிங்களா வாழ விட்டா மட்டும்தான் நாங்க இங்க இருப்போம், இல்லனா எங்கேயாவது போயிடுவோம். வேண்டாமா, உங்களுக்குள்ள இருக்கிற ரத்த சம்பந்தம் இன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சது. இதுக்கப்புறம் எனக்கு ஹரிதா மட்டும் பொண்ணு இல்ல, சந்திரிகாவும் என்னுடைய மகதான் அப்படின்னு சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அன்னையில இருந்து எல்லா வேலையும் ஹரிதா சந்திரிகா 2 பேரும் ஒத்துமையா செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க.